என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக சொல்லவா, ராத்திரி நேரத்தில் நம்ம படுக்கிறோம். அப்படி அந்த படுக்கையிலே நம்ம படுத்திருக்கும்போது கர்த்தரை நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம், தேவனை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளுகிறது. அப்படியே ஒரு தூக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். திடீர்னு ராத்திரியில் உங்களுக்கு விழிப்பு வரும்போது நீங்கள் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்த மாதிரி, உங்கள் பேச்சு பாதியிலே தடைப்பட்டு நீங்கள் எழும்பின மாதிரி, ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். அது என்ன நடக்குது தெரியுமா? இவர் சரீரம் அப்படியே தூக்கத்தில் போயிடுது, ஆனால் ஆவி நித்தமும் என் ஆத்துமா நல் விழிப்பு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த ஆத்துமா என்ன செய்யுதுன்னா, அப்படி நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கல்ல, அது கண்டினியூ பண்ணுது. அப்படியே அந்த ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்திலே உறவாட பழகுகிறது படுக்கையில். அப்போ கர்த்தரிடத்தில் அது பேசுது, கர்த்தர் அதனிடத்திலே பேசுகிறார்.